வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கேழ்வரகு உப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பொடியாக நறுக்கின தேங்காயும் சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ கேழ்வரகு மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம தாளித்து வச்சுருந்ததையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். ஃபைனலாக ஒரு 2 கரண்டி எண்ணெயை அது மேலே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எல்லாத்துலேயும் நம்ம வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து வேக வச்சு எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட கேழ்வரகு உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.